வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கிறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 6ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல பாய்ஸ் பிலீவ் எக்ஸ்போக்கு எசிகேல மிரட்டி காம்பவுண்ட் வி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாங்க. ஹியூவி ஸ்டார்லைட் ஹெல்ப்போட விஐபி டிக்கெட் வாங்கி எசிகேல பர்சனலா மீட் பண்ணி காம்பவுண்ட் வி பத்தி மிரட்டி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டான். புச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அப்பதான் சூப்ஸ் எல்லாருமே காம்பவுண்ட் வியை பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. பிளாக் நாயர் ஃபீமேலை கண்டுபிடிச்சு வந்து அவ கூட சண்டை போட்டான். கடைசியா அவளை கொன்னுட்டான். ஆனா ஃபீமேல் கொஞ்ச நேரத்திலேயே கண் முழிச்சுட்டா. ஏன்னா அவளுக்கு பயங்கரமான ஹீலிங் பவர் இருக்கு. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 6ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். வாக் டு த 7 இன்னும் நல்லா ப்ரோமோட் பண்ண ஒரு வீடியோ ஒன்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் கோர்ட்னி இந்த ப்ரொமோஷன் வீடியோ பயங்கர மொக்கையா இருக்குன்னு சொல்லி எடிட்டரை தாறுமாறா கிழிக்கிறாங்க. ஸ்டார்லைட்டை பத்தி மட்டும் எந்த வீடியோவும் இல்ல, ஏன்னா ஷூட்டிங்க்கு பல வாட்டி கூப்பிட்டோம், அவ வரல. ஸ்டார்லைட் பிலீவ் எக்ஸ்போல பேசினது பயங்கர வைரல் ஆகிட்டு பல பேர் ஸ்டார்லைட்க்கு சப்போர்ட் பண்றாங்க. மேவ் கூட ஸ்டார்லைட்க்கு சப்போர்ட் பண்றா. மக்கள் யார் ஸ்டார்லைட்க்கு அந்த கேவலமான வேலையை பண்ணதுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஸ்டார்லைட் ஆனா ஹியூவி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு ஹியூவியோட ஃப்ரெண்டும் வரான். அவன் ஆனியை மீட் பண்றான். அந்தோனி ஆனி கிட்ட நல்லா பேசுறான். அவன் ஹியூவி பத்தி எக்கச்சக்க விஷயங்களை ஆனி கிட்ட சொல்றான். அந்தோனி ஹியூவி கிட்ட ராபின்க்கு அப்புறம் ஆனி மூலமா உனக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். வாக் டீம் ஹோம்லேண்டரை வச்சு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம்லேண்டர் என்னோட தாத்தா இந்த வீட்டை கட்டினாரு. எங்க அம்மா தினமும் இங்க உட்காந்து தான் பியானோ வாசிப்பாங்க. எங்க அப்பாவும் நானும் சேர்ந்து மாடல் பிளேன்ஸ்லாம் பண்ணி விளையாடுவோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். திடீர்னு ஹோம்லேண்டர் வீடியோவை கட் பண்ண சொல்லிட்டு ஏன்டா பிளாங்கெட்டை பெட்ல போட்டீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி கிளம்பிட்டான். வாக் டு சாம்ரிட்டன் எம்ப்ரேஸ்ன்ற அவங்களோட ட்ரஸ்ட் மூலமா காம்பவுண்ட் விஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க 53 ஹாஸ்பிட்டலுக்கு 1971ல இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஃபீமேல் ஏதோ ஒன்ன தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கா. பிரெஞ்சுக்கு அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குன்னு புரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல. ஆனி ஸ்டில்வெல் ஆபீஸ்க்கு போகும்போது ஆஷ்லி பயங்கரமா கத்திக்கிட்டே ஸ்டில்வெல் ஆபீஸ்ல இருந்து வெளில வரா. ஆஷ்லி தான் ஸ்டார்லைட் பிலீவ் எக்ஸ்போல பேசட்டும்னு ரெக்கமெண்ட் பண்ணா. அதனால ஸ்டில்வெல் இப்ப அவளை ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனி ஸ்டில்வெல வந்து பார்க்கறா. ஸ்டில்வெல் வாக்ட்ல சூப்பர் ஹீரோஸ் நாங்க சொல்றத தான் கேட்கணும், அப்பதான் சர்வை பண்ண முடியும்னு சொல்லி ஆனியை வார்ன் பண்றாங்க. ஆனி நான் மக்களை காப்பாத்த மட்டும்தான் வந்தேன், அதை மட்டும்தான் பண்ணுவேன், ரியாலிட்டி ஷோஸ் டிவி ஷோஸ்னு எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்றா. ஸ்டில்வெல் அப்ப உன்னை நாங்க ஃபயர் பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்ல, ஆனி அப்ப நான் என்ன யாரு செக்ஷுவலா அசால்ட் பண்ணான்னு வெளில சொல்ல வேண்டி இருக்கும், அது யாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. வாக் இப்ப டீப் மக்களோட சேர்ந்து பீச்சை சுத்தம் பண்ற மாதிரி டீப்கான வீடியோவை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா ஏர் ட்ரெயினுக்கும் அதே மாதிரியான வீடியோவை ஷூட் பண்றாங்க. லிஃப்ட்ல ஆனி அண்ட் மேவ் மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க மேவ் இப்பெல்லாம் எல்லா இன்டர்வியூலயும் உன்னை பத்தி தான் என்கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக உனக்கு இந்த நடிப்புன்னு கேக்குறா. அப்ப ஆனி நான் நடிக்கல, நான் உண்மையா தான் இருக்கேன், நான் சின்ன வயசுல இருந்தே உங்களை பார்த்து உங்களை பத்தி படிச்சு தான் வளர்ந்த, உங்களை மாதிரி சூப்பர் ஹீரோவா இருக்க ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்க கீழே விட போன ஸ்கூல் பஸ்ஸை காப்பாத்த கை எலும்பெல்லாம் முறிச்சுக்கிட்டீங்க. அதோட நிறுத்தாம எல்லா பசங்களையுமே நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தீங்க. ஆனா இப்பதான் அதெல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ண கட்டுக்கதையோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஃபீமேலால வாய் பேச முடியாது, அதான் இதுவரைக்கும் அவ யாருக்கிட்டையுமே பேசவே இல்லை. பாய்ஸ்க்கு ஃபீமேலுக்கு என்ன நடந்தது, ஏன் அவளுக்கு பேஸ்மெண்ட்ல வச்சு காம்பவுண்ட் வியை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. பிரெஞ்சி அதை தெரிஞ்சுக்க மெஸ்மர்ன்ற சூப்பை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். பிரெஞ்சி மெஸ்மருக்கு வாக்ட பிடிக்காது, மத்த சூப்ஸையும் பிடிக்காது, அதனால அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றான். எம்எம்க்கு அந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல, ஆனாலும் பிரெஞ்சி பேசி ஒத்துக்க வச்சுட்டான். புச்சருக்கு ஹியூவி ஸ்டார்லைட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோன்னு தோணுது, அதனால இனிமேல் ஸ்டார்லைட்டை மீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். இப்ப ஹியூவிய புச்சர் ஒரு சப்போர்ட் குரூப்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த சப்போர்ட் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் சூப்பால பாதிக்கப்பட்டவங்க, ஆனாலும் சூப்ஸ் அவங்க கடமையை தான் செஞ்சாங்கன்னு நம்புறவங்க. ஒரு பொண்ணை டெட் நைட்ன்ற சூப் காப்பாத்த பார்த்து அவளோட ஸ்பைனையே உடைச்சிட்டான். இன்னொருத்த ஐஸ்
பிரின்சஸ்ன்ற சூப் கூட ஒன்னா இருக்கும் போதே அவ ஐஸா மாறிட்டா. அப்ப அவன் பீனிஸ் உள்ள இருந்திருக்கு, அதுவும் உறைஞ்சு போய் கடைசியா உடைஞ்சிட்டு. ஹியூவி சூப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க தான் புச்சர் அவனை இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். ஸ்டில்வெல் டீப்பை மீட் பண்ணி நீ பப்ளிக்கா நீ பண்ண தப்ப ஒத்துக்கணும், அதோட சவனை விட்டு விலகி வேற ஊருக்கு போய் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டீப்பால அதை ஒத்துக்கவே முடியல, இருந்தாலுமே அவனுக்கு வேற வழியே இல்ல. வாக் டு டீப் ஸ்டார்லைட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பண்ண தப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை டெலிகாஸ்டும் பண்ணிடுறாங்க. த மெஸ்மரைசர் சின்ன வயசுல ஒரு மூவில நடிச்சு ஃபேமஸ் ஆனவன். அவனுக்கு யாரை தொட்டு பார்த்தாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்ப மெஸ்மர் படத்தோட ஹீரோஸா சூப்ஸ் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஈவென்ட் நடக்குது, அங்கதான் இருக்கான். மெஸ்மர் அவனோட ஃபேன்ஸை தொட்டு பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க இப்ப எம்எம்மும் வந்துட்டான். எம்எம் ஒரு ஃபேன் மாதிரி மெஸ்மரை போய் மீட் பண்ணி அவனோட கையை கொடுக்கறான். அது மூலமா எம்எம் அவன் சொல்ல நினைக்கிறத அவன்கிட்ட சொல்லிட்டான். மெஸ்மருக்கு கிளியோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவளோட கஸ்டடிய மெஸ்மர் இழந்துட்டான். இப்ப எம்எம் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமா மெஸ்மர் கிளியோவை மீட் பண்ண ஹெல்ப் பண்றான். மெஸ்மரும் போய் அவனோட பொண்ணை மீட் பண்றான், அவள்கிட்ட பேசவும் செய்யறான். மெஸ்மர் அவன் நடிச்ச படத்தோட கேசட்டை அவள்கிட்ட கொடுக்கறான். கிளியோ என்கிட்ட டிவிடி பிளேயர் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எம்எம் மாசம் 1 மணி நேரம் மட்டும் அவனோட பொண்ணை மீட் பண்ண மெஸ்மருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இப்ப மெஸ்மரும் எம்எம்க்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். புச்சர் பார்க்ல ஒரு பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு ஹியூவி கிட்ட அவனோட ஒய்ஃப் ரெபேக்கா பத்தி சொல்றான். புச்சர் அவனோட ஒய்ஃப் பெக்காவை ஹோம்லேண்டர் ரேப் பண்ணிட்டதா சொல்றான். அது நடந்ததுக்கு அப்புறம் பெக்கா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த பெஞ்ச்ல தான் உட்கார்ந்து இருந்தா. அதுக்கப்புறம் அவ எங்க போனானே தெரியல. 8 வருஷமா தேடியும் பெக்கா பத்தி சின்னதா ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஒன்னு ஹோம்லேண்டர் அவளை கொன்னு இருக்கணும், இல்லனா பெக்கா சூசைட் பண்ணிருக்கணும். இது மட்டும் தான் புச்சருக்கு பெக்கா பத்தி தெரியும். ஹோம்லேண்டர் பெட்ல பிளாங்கெட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னமுமே அந்த அப்செட்ல தான் இருக்கான். அதான் அவனை சமாதானப்படுத்த ஸ்டில்வெலே வந்திருக்காங்க. ஹோம்லேண்டர் லேப்ல வளர்க்கப்பட்டவன், ஆனா ஒரு சூப்பரான ஃபேமிலி கூட வாழ்ந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கதை சொல்றது அவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஸ்டில்வெல் சில கசமுசா வேலைலாம் பார்த்து ஹோம்லேண்டர்ட்ட அந்த வீடியோ ரொம்ப முக்கியம்னு புரிய வச்சு அவனை ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஹோம்லேண்டரும் பக்காவா நடிச்சு பேசி அவனோட ஃபேமிலியோட எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தான்ற மாதிரிலாம் சொல்லி அந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறாங்க. எம்எம்என் பிரெஞ்சி ஃபீமேலை மெஸ்மரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. மெஸ்மர் ஃபீமேல் கையை தொடுறான். அப்ப அவ பண்ண எல்லாத்தையுமே பார்க்கறான். அது அவளையுமே அஃபெக்ட் பண்ணுது. அதனால அவ மெஸ்மரோட கையை உடைச்சு விட்டுட்டா. மெஸ்மர் உடனே பயந்துட்டான். எம்எம் அவனை மிரட்டி சமாதானப்படுத்துறான். புச்சர் எம்எம்க்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். எம்எம் அப்ப போய் சொல்லி சமாளிக்க பார்க்கறான். புச்சர் எல்லார் போன்லயுமே ட்ராக்கிங் சிப் வச்சிருக்கான். அதனால எம்எம் போய் சொல்றான்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு வாக் டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் குயின் மேவுக்கான வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எலினா மேவை பார்க்க வரா. மேவ் அன்னைக்கு வியர்டா நடந்துகிட்டதால எலினா என்ன ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க தான் வந்தா. ஆனா மேவ் இப்பவும் ஒண்ணு சொல்லல. அதனால எலினா கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஹியூவி அண்ட் புச்சர் இப்ப மெஸ்மர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மெஸ்மர் இப்ப மறுபடியும் ட்ரை பண்றான். ஃபீமேல் ஷைனிங் லைட் லிபரேஷன் ஆர்மின்ற டெரரிஸ்ட் குரூப்ல சோல்ஜரா இருந்திருக்கா. அதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹோம்லேண்டருக்கு பிளாங்கெட் பிடிக்காததுக்கு காரணம் அவன் லேப்ல வளர்க்கப்பட்ட அவன் ரூம்ல எதுவுமே இருக்காது, பிளாங்கெட் மட்டும் தான் இருக்கும். பாய்ஸ்க்கு இப்பதான் ஏன் ஃபீமேலுக்கு காம்பவுண்ட் விஏ கொடுத்திருக்காங்கன்னு தெரியுது. வாக் டு டெரரிஸ்ட அமெரிக்காக்குள்ள ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்து அவங்கள சூப் டெரரிஸ்டா மாத்துறாங்க. அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணி சூப் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் சிட்டிஸ்ல நடத்துவாங்க. இப்ப சூப் டெரரிஸ்ட தடுக்க வாக்டால மட்டும் தான் முடியும். சோ ஈஸியா வாக்டால அந்த காரணத்தை வச்சு யுஎஸ் ஆர்மில ஜாயின் பண்ணிட முடியும். பிரெஞ்சி இன்னமுமே ஃபீமேல் நல்லவதான் நம்புறான். ஆனா மத்தவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. பிரெஞ்சி ஃபீமேல் கிட்ட எனக்கு எதையாவது சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். உடனே ஃபீமேல் மெஸ்மரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு சில விஷயங்களை காட்டுறா. டெரரிஸ்ட் குரூப் ஃபீமேல் சின்ன பொண்ணா இருக்கும்போதே அவளோட கிராமத்தை அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக்ல அவளோட பேரண்ட்ஸையுமே கொன்னுட்டாங்க. ஷைனிங் லைட் இவளையும் இவளோட பிரதரையும் கடத்தி கொண்டு போய் சோல்ஜர்ஸா வளர்த்தாங்க. இப்ப ஃபீமேல் அவளோட பிரதரை மட்டும் தான் காப்பாத்த நினைக்கிறா. ஃபீமேலோட உண்மையான பேரு கிமிகோ. புச்சர் மெஸ்மர்ட்ட எங்களை பத்தி வெளில யார்கிட்ட சொன்னாலும் உன்னை தேடி வந்து கொடூரமா கொல்லுவன் மிரட்டிட்டு கிளம்புறான். அடுத்ததா புச்சர் சிஐஏ டெபுட்டி டைரக்டர் சூசன் ரேனாரை மீட் பண்ணி காம்பவுண்ட் வி சாம்பிளை கொடுத்துட்டு அவனோட டிமாண்ட்ஸை சொல்றான். புச்சர் அவனோட டீமுக்கு நல்ல சேலரி, அப்புறம் ஒர்க் பண்ண ஆபீஸ் ஸ்பேஸ், அப்புறம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ், லீகல் ப்ரொடெக்ஷன்லாம் கேட்கறான். கடைசியா ஹோம்லேண்டரும் சட்டப்படி தண்டிக்கப்படணும்னு சொல்றான். ரேனார் எல்லாத்தையுமே பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா ஹோம்லேண்டரை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரேனார் பயப்படுறாங்க. ஏன்னா ஹோம்லேண்டர் மேல ஆக்ஷன் எடுத்தா அவன் கொடூரமா என்ன வேணாலும் பண்ணுவா. அவனை யாராலையுமே தடுக்க கூட முடியாது. புச்சர் டீலுக்கு ஒத்துக்காம காம்பவுண்ட் வியை கொடுக்காம அங்க இருந்து கிளம்பிட்டான். ஸ்டார்லைட்க்கு ரியாலிட்டி
ரியாலிட்டி ஷூட்க்கு நீ தேவையே இல்ல, நாங்க வீடியோவை ரெடி பண்ணிட்டோம் பாருன்னு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸ்டார்லைட்டோட பழைய வீடியோஸை வச்சு ஸ்டார்லைட்க்கு ஒரு பக்காவான வீடியோவை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. மேவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாக்ட் எப்பவுமே தோக்காது, அனுபவத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு போறா. பிரெஞ்சி ஃபீமேல் கிட்ட ஒன்னு இந்த மாதிரி மாத்துறவங்க பல பேருக்கு இந்த கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்க, அதை தடுக்க நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு கேக்குறான். கிமிகோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. புச்சர் பாய்ஸ்ட வந்து ரேனார் டீலுக்கு ஒத்துக்கல, நம்மளே வாக்ட மொத்தமா காலி பண்ணிடுவோம், அது நம்மளால முடியும்னு சொல்றான். மெஸ்மர் அவனோட ஃப்ரெண்ட் ஏ ட்ரெயின் ஹெல்ப்பால ஹோம்லேண்டரை பர்சனலா போய் மீட் பண்றான். மெஸ்மர் பாய்ஸ் 4 பேரையுமே அவனோட வீட்டு கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜோட காட்டி மாட்டி விட்டுட்டான். மெஸ்மர் வாக்ட்ல ஏதாவது போஸ்டிங்க்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேக்குறான், ஆனா ஹோம்லேண்டர் அதை காதுலயே வாங்காம கிளம்பிட்டான். ஹியூவி புச்சர் சொன்னதை கேட்காம மறுபடியும் வந்து ஆனியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனிக்கு இப்ப இருக்க கஷ்டத்துல ஹியூவி கூட இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு, அதனால 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. புச்சர் அங்க வந்து அதை பார்த்துட்டான். புச்சர் ஆனி அங்க இருக்கிறதால நார்மலா ஹியூவி ஃப்ரெண்டு மாதிரி அவங்க 2 பேர்கிட்டயுமே பேசுறான். அப்புறம் ஆனி போயிட்டா. அப்ப ஹியூவிய மறுபடியும் புச்சர் வார்ன் பண்றான். ஆனா ஹியூவி ஆனியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவ நல்லவன் சொல்றா. ஆனா புச்சருக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இதோட த பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 6 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பை பை.